ஆண்மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களின் கவனத்திற்கு. எதிர்பார்ப்புகள். பெண்ணின் குற்றமா இல்லை பெண்ணை பெற்றோர்களின் குற்றமா? ஒருவர்: சார், நான் டி நகர்லேருந்து பேசுகிறேன். உங்கள்கிட்ட உங்கள் பொண்ணு கல்யாண விஷயமா அவசரமாக பேசணும். மற்றொருவர்: நீங்கள் என் பொண்ணு கல்யாண விஷயமா அவசரமாக பேசுகிறதுக்கு முன்னால் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வரனாக பார்க்குறோங்கிறத சொல்கிறோம், அப்புறம் நீங்கள் பேசுங்க. ஒருவர்: சார், கொஞ்சம் பொறுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. மற்றொருவர்: நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன், முதல்ல கேளுங்க, பிறகு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவர்: சரி, முதல்ல நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். மற்றொருவர்: நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு 65432 இருக்கிற பையனாக பார்க்குறோம். ஒருவர்: 65432 அப்படின்னா என்ன? மற்றொருவர்: 65431ங்கிறது என்னென்னா, 6ன்னா பையன் 6 டிஜிட்டில் சம்பளம் வாங்கணும். ஏதாவது குறைஞ்சபட்சம் மாதம் லட்சம் சம்பளம் சம்பாதிக்கணும். 5ன்னா பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் போது 5 லட்சத்துக்கு வைர நெக்லஸ் போடணும். 4ன்னா 4 சக்கரம் உள்ள கார் பையன் பேரில் வச்சுருக்கணும். 3ன்னா 3 ரூம் உள்ள சொந்த ஃப்ளாட் பையன் பேரில் இருக்கணும். 2ன்னா பையனோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் பையனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. 1ன்னா கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ணு குழந்தை தான் பெற்றுப்பா, அதுவும் அவள் விருப்பப்படும் போது தான். எங்களுக்கு பையனை பிடிச்சதுன்னா நீங்கள் பையனோட சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வைர நெக்லஸ் போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பையனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். பையன் பேரில் இருக்கிற காரோட ஆர்சி சர்டிஃபிகேட், பிளாட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வேணும். ஒருவர்: மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் பொண்ணு தன்னுடைய கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷன்களா? மற்றொருவர்: என் பொண்ணு சின்ன பொண்ணு சார், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, ரொம்ப வெகுளியாக பழகுவா சார், இதெல்லாம் நாங்கள் போடுற கண்டிஷன்கள். ஒரே பொண்ணு, ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துருக்குறோம். புகுந்து வீட்டில் போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கா நாங்கள் போடுற கண்டிஷன்கள் இது. மேலும் அவளுக்கு வாசல் தெளித்து கோலம் போட தெரியாது, சமையல் பண்ண தெரியாது, லீவு நாளுன்னா 10 மணிக்கு தான் எழுந்துப்பாள், புடவை கட்டிக்க தெரியாது, அதனால் விசேஷங்களுக்கு சுடிதார் தான் போட்டிருப்பாள். அப்புறம் இன்னொரு விஷயம், என் பொண்ணு சுயமரியாதைக்காரி, யார் காலையிலையும் விழுந்து கும்பிட மாட்டாள். இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் மேற்கொண்டு என் பொண்ணு கல்யாண விஷயமா என் மனைவி உங்கள்கிட்ட பேசுவாள். ஒருவர்: சார், எனக்கு நீங்கள் பேசுனதே தலையை சுற்றுறது, இதில் உங்கள் மனைவி வேறையா? நான் என் பையனுக்கு வரனை தேடலை சார். மற்றவர்: அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க? ஒருவர்: என்ன எங்கே சாரை பேச விட்டீங்க நீங்கள்? நான் டி நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இன்றைக்கி உங்கள் தெரு மெக்கானிக் ஷாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையனை காதலித்து ஒரு தெருமுனையிலேயே இருக்கிற கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க. மேலும் நீங்கள் உங்கள் ஊர் ஜனத்தை கொண்டு கல்யாணம் பண்ணின இவங்களை பிரிச்சுடுங்களாம். அதனால அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்டு வந்திருக்கா சார். என்னது என்றவாறே மயக்கமாக கீழே சாய்கிறார். படித்ததில் பிடித்தது. ஆண்மகனை பெற்றவர்கள் கவனத்திற்கு.